ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் சம்ல எத்தனை சம் சால்வ் பண்ணியிருந்தோம்? லாஸ்ட் வர 75th வரை சால்வ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸோட. இப்போ வந்து 76 பார்ப்போம். பாருங்க. பை செல்லிங் 45 meters of cloth, a trader gains by 12 meter of the selling price. The trader's profit in percentage is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் ஒரு 2 சம் பார்த்தோம்ல, 74ம் 75ம். அந்த சம் மாதிரியே தான் கொஞ்சம் வந்து லாங்குவேஜ் கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. அதாவது டேர்ம்ஸ் கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு ட்ரேடர் இருக்காரு, அவர் வந்து ஒரு 45 மீட்டரை விற்கிறாரு. அப்படி விற்கிறப்போ அவருக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட் எதுல கிடைக்குது? செல்லிங் பிரைஸ்ல கிடைக்குது. அவன் அதான கொடுத்துருக்கான். பை செல்லிங் 45 meters ஆஃப் க்ளோத், 45 மீட்டர் க்ளோத் விற்கிறப்போ அந்த ட்ரேடருக்கு கெயின்ஸ் கிடைக்குது. அந்த கெயின் எவ்வளோ? 12 மீட்டர் கெயின் கிடைக்குது. எதுல கிடைக்குது? செல்லிங் பிரைஸ்ல கிடைக்குது. இங்கதான் நம்ம நல்லா கவனிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வர 74 75 நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? காஸ்ட் பிரைஸ்ல கிடைச்சிருக்கு, காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட்டோ காஸ்ட் பிரைஸ்ல லாஸோ கிடைச்சிருக்கு. ஆனா இந்த செம்ல பாருங்க, அவருக்கு கெயின் வந்து செல்லிங் பிரைஸ்ல கிடைச்சிருக்கு. அதனால நான் இந்த செம்ம எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. இப்போ வந்து செல்லிங் பிரைஸ்ல 12 மீட்டர் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், 1 மீட்டரை வந்து 1 மீட்டரோட செல்லிங் பிரைஸை நான் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா 1 rupeesன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஏன் நம்ம 1 மீட்டர் செல்லிங் பிரைஸ்ன்னு எடுத்திருக்கோம்? லாஸ்ட் 2 சம் எப்படி எடுத்தோம்? லாஸ்ட் சம் என்ன? மேங்கோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸ், 1 கிலோ ரைஸ் வந்து 1 rupees, 1 மேங்கோவோட காஸ்ட் பிரைஸ் வந்து 1 rupees. அது 2 காஸ்ட் பிரைஸ் எடுத்தோம். ஆனா இந்த சம்ல ஏன் செல்லிங் பிரைஸ் எடுத்திருக்கோம்னு புரியுதா? 1 மீட்டரோட செல்லிங் பிரைஸ் வந்து 1 rupees ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, செல்லிங் பிரைஸ்ல ப்ராஃபிட் கிடைக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா நல்லா கவனிங்க. நான் வந்து கடைக்காரன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 45 மீட்டர் கிளாத்தை வந்து நான் உங்களுக்கு விற்க போறேன். அப்படி விற்கிறப்போ நான் வித்துட்டேன். நான் இங்க எடுத்திருக்க மாதிரி 1 மீட்டரோட செல்லிங் பிரைஸ் வந்து 1 rupees அப்படின்னா, நான் 45 மீட்டர் நான் உங்களுக்கு விற்கிறேன். அப்ப நீங்க எனக்கு எவ்வளவு தருவீங்க? 45 rupees என் கையில கொடுத்துருவீங்களா? அந்த 45 rupees இப்ப என் கையில இருக்கு. இதுல எனக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் வச்சு நான் வித்துருப்பேன்ல. அந்த ப்ராஃபிட் எவ்வளோ? அவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான்ல, செல்லிங் பிரைஸ்ல 12 மீட்டர். அப்போ 12 மீட்டர் செல்லிங் பிரைஸ்னா ருபீஸ்ல எவ்வளோ? 12 rupees. அப்ப நான் உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் மூலியமா என் கையில எவ்வளவு இருக்கு காசு? 45 ரூபா என் கையில இருக்கு. நீங்க கொடுத்த காசு என் கையில இருக்கு. நான் உங்களுக்கு வித்துட்டேன் 45 மீட்டரை. அப்ப என் கையில 45 rupees கொடுப்பீங்க. கொடுத்த அந்த 45 rupeesல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும், என்னோட ப்ராஃபிட்டும் இருக்கும். அந்த ப்ராஃபிட் எவ்வளோன்னா அதுக்கு அவன் கொஸ்டின்ல ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டான். 12 மீட்டர் ப்ராஃபிட் தான் செல்லிங் பிரைஸ்ல. அப்ப 12 மீட்டர் கிளாத் வந்து செல்லிங் பிரைஸ்ல ருபீஸ்க்கு எவ்வளோ? 12 ரூபா. அப்ப அந்த 45 ரூபால 12 ரூபான்றது ப்ராஃபிட் தானே. இப்போ 45 rupees வந்து என் கையில இருக்கு. இது காஸ்ட் பிரைஸா? அப்படி இல்லை, இது காஸ்ட் பிரைஸ் கிடையாது. ஏன்னா இந்த 45 ரூபா என் கையில நீங்க கொடுத்துட்டீங்க. இது வந்து செல்லிங் பிரைஸ். நான் உங்களுக்கு வித்தனால என் கைக்கு வந்திருக்கு. இதுல 12 ரூபான்றது என்னோட கெயின். அப்போ நமக்கு இங்க என்ன கேட்டிருக்கான் அவன் கொஸ்டின்? என்ன கேட்டிருக்கான்? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தானே கேட்டிருக்கான். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் நம்ம எதுல கால்குலேட் பண்ணணும்? காஸ்ட் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணணும். அப்ப இந்த 45 ரூபான்றதை நம்ம இங்க காஸ்ட் பிரைஸ்ல போட்டக்கூடாது. இந்த 45 ரூபா என் கையில இருக்கு. அதுல வந்து செல்லிங் பிரைஸ், நமக்கு செல்லிங் பிரைஸ் ஃபார்முலா என்ன தெரியும்? செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் தானே. ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சு விற்கிற ப்ராஃபிட், அதான் செல்லிங் பிரைஸ். அப்ப எனக்கு 45 ரூபா என் கை கிடைச்சிருச்சு. அப்ப அந்த 45 ரூபான்ற செல்லிங் பிரைஸ். அப்ப இந்த செல்லிங் பிரைஸ்ல காஸ்ட் பிரைஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். ப்ராஃபிட் எவ்வளோ? 12 மீட்டர் செல்லிங் பிரைஸ்ல. அப்ப 12 rupees. அப்ப இந்த 45 ரூபால 12 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 45 ரூபா. அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 33 ரூபா. அப்ப 33 தான் காஸ்ட் பிரைஸ். இப்ப பாருங்க, ப்ராஃபிட் எவ்வளோ? 12. இதை நம்ம ஃப்ராக்ஷனை வந்து பெர்சன்டேஜ் டைரக்டா மாத்தினாலும் சரி, இல்ல இன்ட்டு 100 போட்டாலும் சரி, 100% போட்டாலும் சரி, நான் என்ன பண்றேன், இதை ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்தரா டிவைட் பண்ணிக்கிறேன். 3ஆல கேன்சல் பண்ணா 4 3s are 12, 11, 4/11. நமக்கு நல்லா தெரியும் 1/11ஓட பெர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 9.09%. எனக்கு 4/11 வேணும். அப்ப நான் இங்கேயும் இன்ட்டு 4 பண்ணிக்கிறேன். இங்க இன்ட்டு 4 பண்ணா 4/11. ஸோ நான் இங்கே இன்ட்டு 4 பண்ணிக்கிறேன். அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா 36.
36% தான் ப்ராஃபிட். அதானே ஆன்சர்? ஆமா, இதுல எந்த டவுட்டும் இல்லையே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 2 சம்ம வந்துட்டு இந்த டைரக்டா நம்ம விற்கிற அமௌண்ட் வந்து இது காஸ்ட் பிரைஸ்னு எடுத்துப்போம். ஆனா இந்த இதுல வந்து காஸ்ட் பிரைஸ்னு எடுத்துக்க கூடாது இந்த ஹோல் அமௌண்ட். ஏன்னா செல்லிங் பிரைஸ்ல ப்ராஃபிட்னு சொல்லிட்டான். அப்ப இந்த அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் உள்ள இருக்குன்னு அர்த்தம். ப்ராஃபிட் எவ்வளோ? 12 மீட்டர். அப்ப 12 ருபீஸ். ஏன்னா 1 மீட்டரோட செல்லிங் பிரைஸ் வந்து 1 ருபீஸ் எடுத்துக்கோம். அப்ப 12 மீட்டர் எவ்வளோ? 12 ருபீஸ் எடுத்துக்கிட்டோம். அப்ப 45 ருபீஸ்ல 12 ருபீஸ் போனா 33 ரூபா தான். இந்த 33 ரூபா தான் காஸ்ட் பிரைஸ். எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஓகே. நெக்ஸ்ட் வந்து 77 பாருங்க. கேட்டான் சரி, ஏதோ அவன் பேரு கேட்டான் sold 171 shares and had a gain equal to the selling price of 95 shares. What is his profit percentage? இது வந்து RPF SIல 2024ல கேட்ட கொஸ்டின். பாருங்களேன், இந்த மாடல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த கேட்டன்ற பையன் வந்து 171 ஷேர்ஸ் விற்கிறான். அப்படி விற்கிறனால நான் அந்த பையன் வச்சுக்கோங்க, நான் 171 ஷேர்ஸ் விற்கிறேன். நான் சும்மா ஒன்று விற்க மாட்டேன், ப்ராஃபிட்ல வச்சு விற்பேன். அந்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத அவன் எந்த டைம்ல கொடுத்துருக்கான்? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 95 ஷேர்ஸ்ல வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். அப்ப நம்ம இதை எப்படி பண்ணுவோம்? 77 எனக்கு ப்ராஃபிட் வந்து 95. நான் வேணா இங்கே எழுதிக்கிறேன். 1 ஷேரோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா 1 ருபீஸ். ஏன் இங்க செல்லிங் பிரைஸ் எடுத்திருக்கோம் தெரியுதா? ப்ராஃபிட் வந்து செல்லிங் பிரைஸ்ல இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், ஒரு சேரை வந்து நான் 1 ருபீஸ்க்கு விற்கிறேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன், 171 சேரை வந்து நான் உங்களுக்கு விற்கிறேன். அப்ப நான் என் கையில நீங்க எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? 171 ரூபா கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு சேர் தேவைப்படுது, 171 சேர் தேவைப்படுது. நான் 171 சேரை கொடுத்துட்டேன். நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? 171 ரூபா கொடுத்துருப்பீங்க. ஏன்? நம்ம எடுத்திருக்கோம் 1 சேரோட செல்லிங் பிரைஸ் வந்து 1 ருபீஸ். இப்ப எனக்கு இந்த 171 ரூபா என் கையில இருக்கு. இது என்னோட செல்லிங் பிரைஸ். இந்த செல்லிங் பிரைஸ்ல என்ன இருக்கும்? காஸ்ட் பிரைஸ் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும். நமக்கு தேவை என்ன? காஸ்ட் பிரைஸ் தான் தேவை. ஏன்னா கீழே வந்து காஸ்ட் பிரைஸ் தான் போட்டு கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தேவைன்னா இப்போ 171 ரூபா என் கையில இருக்கு. இது வந்துட்டு நீங்க கொடுத்த என் காசு. அதாவது நான் மொத்தமா நீங்க எனக்கு இந்தாப்பா நீ 171 ரூபா சேர் எனக்கு கொடுத்த, நான் 171 ருபீஸ் கொடுத்துட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என் கையில கொடுத்துட்டீங்க. இதுல நம்ம காஸ்ட் பிரைஸ் மட்டும் பிரிச்சு எடுக்கணும். அப்ப நான் என்ன சொல்றேன், 95 சேர்ஸ் வந்து செல்லிங் பிரைஸ். அப்ப 95 சேரோட செல்லிங் பிரைஸ் ருபீஸ்ல எவ்வளோ? 95 ருபீஸ். இந்த 95 ருபீஸ் தானே என்னோட ப்ராஃபிட். அப்படிதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். நல்லா கவனிங்க. கேட்டான் sold 171 shares and had a gain equal to the, அவனோட கெயின் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 95 shares. நான் உங்களுக்கு அந்த 171 சேர் 171 ருபீஸ்னா அப்ப 95 சேரோட உங்களுக்கு நான் எவ்வளவு கொடுத்துருப்பேன்? 95 ருபீஸ் கொடுத்துருப்பேன். அந்த 95 ருபீஸ் தான் என்னோட ப்ராஃபிட். அப்போ இந்த இதுல 95ன்றது என்னோட ப்ராஃபிட். இது வந்து செல்லிங் பிரைஸ், இது வந்து ப்ராஃபிட். அப்ப ரிமைனிங் எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ். ரிமைனிங் தானே காஸ்ட் பிரைஸ். அங்கிட்டு ஒரு 71, இங்கிட்டு ஒரு 5, 76 தான் என்னது? காஸ்ட் பிரைஸ். புரிஞ்சுல? எந்த டவுட் இல்லையே. இது வந்துட்டு ப்ராஃபிட், இது வந்து காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் என்னது? 171. எந்த டவுட் இல்லைல்ல? இதை கூட நான் இங்க எழுதாம நான் இங்க எழுதிக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. எந்த டவுட் இல்லைல்ல? இப்ப பாருங்க, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும். நம்ம இதை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுவோம். 95 75 காமன் 76 காமன் மல்டிபிள் என்ன? 19 19 into 5 எவ்வளோ? 95. 19 into 5 எவ்வளோ? 19 19 into 4 எவ்வளோ? 76. இப்போ வந்து ஃப்ராக்ஷனை நம்ம பெர்சன்டேஜ் வேல்யூ ஆக்கினாலும் சரி, இல்லை இன்ட்டு 100% போட்டாலும் சரி. இப்போ நமக்கு தேவை 5/4 பெர்சன்டேஜ் வேல்யூ. நமக்கு நல்லா தெரியும் 1/4 பெர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 25%. நமக்கு என்ன தேவை? 5/4. ஸோ நான் இங்கே 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இங்கேயும் 5ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன? 5 into 25% என்ன டிஸ்பிளே ஆகுதுல? 125% தான் ஆன்சர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து 78 பாருங்க. A shopkeeper is purchasing goods from a wholesaler. The wholesaler is selling 1265 units of goods to the shopkeeper after gaining the sale price of 165 units of goods. What is the gain percentage of the wholesaler? அதாவது ஒரு ஷாப்கீப்பருக்கு வந்து ஹோல்சேலர் கடைக்காரர் வந்து விற்கிறாப்புல. எவ்வளோ என்ன விற்கிறாப்புல அப்படின்னா, ஏதோ ஒரு குட்ஸ் விற்கிறாரு. எத்தனை யூனிட்ஸ்ல? 1265 யூனிட்ஸ்ல விற்கிறாரு.
அதனால அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 165 யூனிட்ஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட் எதுல கிடைக்குது? செல்லிங் பிரைஸ்ல கிடைக்குது. அப்போ நம்ம இது அப்படியே டைரக்டா போட்டுருவோமா? 78 நம்ம எடுத்து எழுதிட்டு இருக்கோம்னா நான் டைரக்டா சொல்லிடுறேன். 1 யூனிட்டோட செல்லிங் பிரைஸ் வந்து 1 ரூபீஸ். அப்போ 1265 யூனிட்ஸை வந்துட்டு அந்த ஹோல்சேலர் காரர் வந்துட்டு இவருக்கு கொடுத்துருப்பாரு, செல்லிங் பிரைஸ் கொடுத்துருப்பாரு. அதாவது செல்லிங் பிரைஸ்ன்றேன், 1265 யூனிட்ஸை ஷாப்கீப்பர் கொடுத்துருப்பாரு. அப்ப ஷாப்கீப்பர் எவ்வளவு கொடுத்துருப்பாரு? 1265 ரூபா கொடுத்துருப்பாரு. இப்ப ஹோல்சேலர் கடை கையில வந்துட்டு 1265 ரூபா கையில இருக்கும். அந்த கையில இருக்கிறது வந்து காஸ்ட் பிரைஸா? இல்ல, ப்ராஃபிட்டும் காஸ்ட் பிரைஸும் சேர்ந்து இருக்கும். இப்ப நமக்கு ப்ராஃபிட் என்ன? அவன் என்ன கொடுத்துருக்கான்? 165 யூனிட்ஸ். அப்ப 165 ரூபா ப்ராஃபிட். 165 ரூபா ப்ராஃபிட் எதுல? அந்த அவரு ஷாப்கீப்பர் வந்து ஹோல்சேலருக்கு வந்து அமௌண்ட் கொடுத்தாருல, எவ்வளோ? 1265 ரூபா கொடுத்தாருல செல்லிங் பிரைஸ். இதுல வந்து 165 ரூபா ப்ராஃபிட். அப்ப இதுல காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 165 இதுல சப்ராக்ட் பண்ணணுமா? டைரக்டா நான் சப்ராக்ட் பண்ணா 1100. அவ்வளவுதான். நான் என்ன பண்றேன், இது இங்க 2 ஜீரோ இருக்கனால என்ன பண்றேன், நான் 100% போட்டுக்கிறேன். 100% போட்டா இந்த ஜீரோ கேன்சல் ஆயிருமா? 11 அப்படியே டைரக்டா டிவைட் பண்ணா 1 11s are 11. 16ல 11 போச்சுன்னா ரிமைனிங் 5 இருக்கு. அப்போ 55ல எத்தனை 11 இருக்கு? 5 இருக்கு. அப்போ இங்க ஒரு 15, இங்க ஒரு பெர்சன்டேஜ். ஆன்சர் வந்து 15%. சேம் லாஸ்ட் 2 சம் பார்த்த மாதிரி தான் இதுவும். இது என்ன கொஞ்சம் லாஸ்ட் 2 சம் வந்து 2 லைன்ல இருந்துச்சு, ஒரு 4 லைன்ல இருக்கு. அவ்வளவுதான். ஹோல்சேலரையும் ஷாப்கீப்பரையும் லிங்க் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து 79 பாருங்க. இது எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்ல எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் 12th லெவல்ல, அதாவது ஹையர் செகண்டரியில கேட்ட கொஸ்டின் 2023ல. இதை பாருங்க. ஆஃப்டர் செல்லிங் 63 ஆர்டிகல் a man losses selling price of 9 articles, finding his loss percentage. இதுவும் அதே மாதிரி தான். ஆனா இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. 63 ஆர்டிகல் வந்து விற்கிறாரு. அப்படி விற்கிறனால அவருக்கு லாஸ் ஆகுது. எவ்வளவு லாஸ் ஆகுது? 9 ஆர்டிகல் லாஸ் ஆகுது. இந்த 9 ஆர்டிகல் எதுல லாஸ் ஆகுது? செல்லிங் பிரைஸ்ல லாஸ் ஆகுது. அதை தான் இங்க நல்லா கவனிக்கணும். அப்போ நான் எப்பயும் போல நம்ம இது செல்லிங் பிரைஸ் ரிலேட் பண்றதுனால கெயினோ லாஸோ செல்லிங் பிரைஸ்ல இருக்கா காஸ்ட் பிரைஸ்ல இருக்கா நம்ம பார்க்கணும். இங்க செல்லிங் பிரைஸ்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம as usual எடுத்துக்கணும். 1 ஆர்டிகிளோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 1 ரூபீஸ். நமக்கு நல்லா தெரியும். இந்த ஃபார்முலா வச்சுதான் இந்த சம் நம்ம நல்லா புரிய போறோம். நல்லா கவனிங்க. இப்போ ப்ராஃபிட் வேணும்னா நமக்கு ஃபார்முலா என்ன? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தானே. செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஆமாப்பா. இப்போ நான் ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன். அது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் பிரைஸ். அதை நான் உங்களுக்கு 150 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்போ எனக்கு இங்க ப்ராஃபிட் எவ்வளோ? 150 ரூபான்ற செல்லிங் பிரைஸ். 150 ரூபான்றது செல்லிங் பிரைஸ், 100 ரூபான்றது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ என்னோட ப்ராஃபிட் வந்து 50 ரூபா. இதான ஃபார்முலா. ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இதோட லாஸோட ஃபார்முலா என்ன? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஆனா இங்க ஒருக்க நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இது எனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் வந்து நல்லா இதில் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா 1.5x ஸ்பீட்ல வச்சுக்கோங்க. டக்குன்னு போயிடும். ஏன்னா பிக்னர் வந்து பார்ப்பாங்களா, அதுக்காக தான். இப்போ லாஸோட ஃபார்முலா என்ன? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இதை நம்ம எப்படி கரெக்டா சொல்லுவோம். நான் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி நான் வச்சிருக்கேன் கடையில. அது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் பிரைஸ். ஆனா நான் என்ன பண்றேன், அதை வந்து உங்களுக்கு 50 ரூபாய்க்கு விற்கிறேன். விற்கிறது செல்லிங் பிரைஸ்ல. அப்போ 50 ரூபாய்க்கு விற்றா எனக்கு லாஸ் எவ்வளோ? 50 ரூபீஸ் தான். இது கரெக்ட் தானே? அப்போ லாஸோட ஃபார்முலா வந்து காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இது இருக்கட்டும். இது இங்க யூஸ் ஆகும். இது அப்படியே இருக்கட்டும். இங்க இப்போ 1 ஆர்டிகிளோட செல்லிங் பிரைஸ் வந்து 1 ரூபீஸ். அவன் கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டான்? ஆஃப்டர் செல்லிங் 63 ஆர்டிகிள், 63 ஆர்டிகிள் நான் உங்களுக்கு வித்துட்டேன். அப்ப 1 ஆர்டிகிளோட செல்லிங் பிரைஸ் வந்து 1 ரூபீஸ். எனக்கு இங்க எவ்வளவு லாஸ்? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 9 ஆர்டிகிள் எனக்கு லாஸ். அப்ப 9 ஆர்டிகிள் லாஸ்னா ரூபீஸ்ல எவ்வளோ? 9 ரூபீஸ் எனக்கு லாஸ். 9 ரூபீஸ் வந்து எனக்கு லாஸ். கீழே நமக்கு என்ன வேணும்? காஸ்ட் பிரைஸ் வேணும். ஏன்னா லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜும் சரி, ப்ராஃபிட் பர்சன்டேஜும் சரி, நம்ம காஸ்ட் பிரைஸ்ல தான் பார்க்கணும். இப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ் வேணும். 63 ஆர்டிகிள் நான் உங்களுக்கு விற்கிறேன். 63 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு விற்கிறேன். எனக்கு இங்க எவ்வளோ லாஸ் ஆகுது? 9 ரூபா லாஸ் ஆகுது செல்லிங் பிரைஸ்ல. நல்லா கவனிங்க. 63 ஆர்டிகிள் நான் உங்களுக்கு விற்கிறேன். நீங்க எனக்கு 63 ரூபா என் கையில கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பளம்லாம் நம்ம என்ன சொன்னோம்? இங்க ப்ராஃபிட் வரும்னு சொன்னோம். அதனால இந்த செல்லிங் பிரைஸ்ல அந்த ப்ராஃபிட்டை கழிப்போம்.
ஆனா இங்க என்ன இது, நீங்க எனக்கு 63 ரூபா கொடுத்துருக்கீங்க, இதுவே எனக்கு நட்டம் தான். ஏன்னா அவன் என்ன கொடுத்துருக்கான், செல்லிங் பிரைஸ்ல எனக்கு 9 ரூபா நட்டம். அவன் அப்படிதானே கொடுத்துருக்கான். செல்லிங் பிரைஸ்ல 9 ஆர்டிகிள் வந்து குறைச்சு விற்கிறாரு, லாசஸ்ன்னு சொல்லிட்டான். அப்ப 9 ருபீஸ் எனக்கு லாசஸ். அப்ப நீங்க எனக்கு 63 ரூபா கொடுத்துருக்குது, எனக்கு 9 ரூபாய்க்கு நான் 9 ரூபா உங்களுக்கு குறைச்சு கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். நீங்க 9 ரூபா என்ன சொல்றது, டிஸ்கவுண்ட் மாதிரி எனக்கு 9 ரூபா நீங்க குறைச்சு கொடுத்துட்டீங்க. ஏன்னா நான் அப்படிதான் சொல்றேன், எப்ப எனக்கு 63 ரூபா போதும்பா அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா எனக்கு இங்க ப்ராஃபிட் கிடையாது, லாஸ். ஏன்னா அவன் லாஸ் தான் சொல்லியிருக்கான். அப்போ இங்க லாஸ்னா இந்த ஃபார்ம்ல ரிலேட் பண்ணுங்க. எனக்கு லாஸ் வந்து 9 ருபீஸ். செல்லிங் பிரைஸ் என்ன, உங்களுக்கு நான் எத்தனை ஆர்டிகல் வித்திருக்கேன், 63 மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இப்ப எனக்கு காஸ்ட் பிரைஸ் வேணும்ப்பா. அப்போ இந்த -63 எங்கிட்ட கொண்டு வந்தா என்ன வரும், 72. இதான காஸ்ட் பிரைஸ் 72. இதை ஃபர்தர் கேன்சல் பண்ணா 1 9s are 9, 8 9s are 8 9 72, 8 9s are 72. 1/8 பெர்சன்டேஜ் வேல்யூ என்ன, 12.5% லாஸ். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 80வது சம். 80வது சம் பாருங்க. ஸ்வேகா bought 36 kg of sugar for rupees 1040. She sold it at a profit of equal to the selling price of 10 kg of it. What is the selling price for 5 kg of sugar? இது வந்துட்டு ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். அதாவது நெக்ஸ்ட் மாடல் 80வது கொஸ்டின். இதை வந்து 2 விதமா சால்வ் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு கன்வென்ஷனல் மெத்தட், இன்னொன்று ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து கன்வென்ஷனலா சால்வ் பண்றேன். ஏன்னா கன்வென்ஷனல் சால்வ் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த சம் இப்படியும் சால்வ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பாருங்க. ஸ்வேகா வந்துட்டு 36 kg ஆஃப் சுகர் வாங்குறா. எவ்வளோக்கு வாங்குறா, 1040 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுறான். சி சோல்ட் இட் ப்ராஃபிட். அவ அதை விற்கிறா. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு கடை வச்சிருக்கு. 36 kg சுகர் வந்து அவங்க கடைக்கு வாங்கி வச்சிருக்கு, அதை விற்கிது. அதுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது, 10 கிலோ வந்துட்டு அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இதை வந்து எப்படி கன்வென்ஷனலா பண்ணுவோம் அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ஓட ஃபார்ம்ல என்ன, ப்ராஃபிட் தானே. நம்மள அப்பயே பார்த்தோம்ல, ப்ராஃபிட் வேணும்னா செல்லிங் பிரைஸையும் காஸ்ட் பிரைஸையும் மைனஸ் பண்ணணும். ரெண்டே மைனஸ் பண்ணா ப்ராஃபிட் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், இப்ப பாருங்க. இப்போ 1 kg ஆஃப் சுகரை செல்லிங் பிரைஸை வந்து நான் செல்லிங் பிரைஸ்னு வச்சுக்கிறேன். அதாவது நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன், லெட் நம்மளாம் எடுத்துக்கிறோம். 1 kg ஆஃப் சுகர், 1 kg ஆஃப் சுகர் 1 kg சுகர் செல்லிங் பிரைஸ். 1 kg சுகரோட செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னா செல்லிங் பிரைஸ்னே வச்சுக்கிறேன். 1 kg சுகரோட காஸ்ட் பிரைஸ் நான் என்னன்னு வச்சுக்கிறேன், காஸ்ட் பிரைஸ்னே வச்சுக்கிறேன். நான் இங்க எடுத்து எழுதிருக்க புரியுதுல. 1 kg சுகர் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டா ருபீஸ், செல்லிங் பிரைஸ்னே வச்சுக்கிறேன். நம்மளாம் எடுத்துக்கிறோம் செல்லிங், நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம்ல நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ. அந்த மாதிரி நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா எஸ்பின்னு எடுத்துக்கிறேன். 1 kg அந்த பிள்ளை வந்துட்டு 1 kg வந்து எவ்வளோக்கு விற்கிது அப்படின்னா எஸ்பி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதே அந்த பிள்ளை வந்து 1 kg சுகர் எவ்வளோக்கு வாங்கியிருக்கு அப்படின்னா 1 kg எவ்வளோக்கு வாங்கினா சிபி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கு. இதை நம்ம எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி டேம் எடுத்துக்கிறோம், எஸ்பி சிபி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க வாங்க, எஸ்பி மைனஸ் சிபி ஈக்குவல் டு ப்ராஃபிட். அப்போ இங்க பாருங்க, இங்க இதே இதை இதுக்கு ரிலேட் பண்ணுங்க. 1 எஸ்பி அப்படின்னா என்னது, இங்க வந்து எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம், இங்க எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம், இங்க எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம், முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு எஸ்பியோட சுகர் பிரைஸ் வந்து 1 kg, அதாவது 1 kg சுகர் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்ல என்னது எஸ்பின்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்க எவ்வளவு கொடுத்துருக்கான், 36 kg. அப்ப 36 kg பிரைஸ் வந்து 36 எஸ்பி தானே. நல்லா கவனிங்க, 1 சுகரோட செல்லிங் பிரைஸ் வந்து எஸ்பி. அப்ப 36 கிலோகிராமோட செல்லிங் பிரைஸ் வந்து 36 எஸ்பி மைனஸ் 1 சுகரோட காஸ்ட் பிரைஸ் வந்து சிபின்னு வச்சிருக்கோம். அப்ப 36 கிலோகிராமோட காஸ்ட் பிரைஸ் என்ன, 36 சிபி ருபீஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம்ல. இந்த இடத்துல ப்ராஃபிட்னு எழுதாம அவன் ப்ராஃபிட்க்கு என்ன கொடுத்துருக்கான், ப்ராஃபிட் ஈக்குவல் டு த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 kg. அப்ப நான் என்ன பண்றேன், 10 எஸ்பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ப்ராஃபிட் வந்து 10 எஸ்பி, செல்லிங் பிரைஸ்ல 10 கொடுத்துருக்கான், அதனால நான் 10 எஸ்பின்னு கொடுத்துட்டேன். ஏன்னா 10 kgனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். இதுல எதுவும் டவுட் இருக்கா, இல்ல நல்லா கவனிங்க. 1 kg சுகரோட பிரைஸ் இது ருபீஸ்ல வச்சுக்கிறேன்.
எஸ்பின்னு வச்சுக்கிறேன்ப்பா, இதை நான் சிபின்னு வச்சுக்கிறேன். 1 kg சுகரோட காஸ்ட் பிரைஸ் வந்து சிபி, 1 kg சுகரோட செல்லிங் பிரைஸ் வந்து எஸ்பின்னு வச்சுக்கிறேன். இதே இந்த ஃபார்முலா நான் ரிலேட் பண்றேன். 1 kg சுகரோட செல்லிங் பிரைஸ் வந்து எஸ்பி, அப்ப 36 கிலோகிராமோட செல்லிங் பிரைஸ் வந்து 36 எஸ்பி தானே. இப்ப 1 கிலோவோட அரிசி வந்துட்டு 40 ரூபா. அப்ப 5 கிலோவோட அரிசி எவ்வளோ? இங்கேயும் 5 கிலோவோட அரிசி எவ்வளோ? இதுல மல்டிப்ளை பண்ணுவோம்ல, 200 ரூபா. அதே மாதிரி தானே இப்ப 1 கிலோ இங்க 40 ரூபான்னு இருக்கு, ஆனா இங்க 1 கிலோன்றது இங்க எஸ்பின்னு இருக்கு. அப்ப நமக்கு 36 கிலோன்றது என்ன? இது ரெண்டையும் இந்த 5ஐயும் 40ஐயும் மல்டிப்ளை பண்ற மாதிரி 36ஐயும் எஸ்பி மல்டிப்ளை பண்ணா 36 எஸ்பி. புரிஞ்சுல? அந்த மாதிரி 36 சிபி, 10 எஸ்பி. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 10 எஸ்பி இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், இது அப்படியே இருக்கட்டும். அப்போ இங்க என்ன வரும்? 36 எஸ்பி. இது இங்கிட்ட வந்தா -10 எஸ்பின்னு வருமா, 10 செல்லிங் பிரைஸ்னு வருமா. இப்போ இந்த 36 சிபி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மைனஸ்ல இருந்தா ரைட் ஹேண்ட் சைடு போறப்ப பிளஸ் சிபில போயிடும், பிளஸ்ல போயிடும் 36 சிபி. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? 26 எஸ்பி. 36 காஸ்ட் பிரைஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கொஸ்டின் என்ன கொடுத்துட்டான்? சுவேகா பாட் 36 kg ஆஃப் சுகர் ஃபார் 1040 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா. அப்ப 36 காஸ்ட் பிரைஸ்ன்றது நமக்கு ஒரிஜினல் வேல்யூ தெரியும், 1040. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க, 13 கேன்சல் பண்ணா 2 13s are 26. இது வந்துட்டு 8 13s are 104. அப்ப இங்க ஒரு 0. அதுக்கு தான் டேபிள்ஸ் வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். இந்த 2ஐயும் 8ஐயும் ஃபர்தரா கேன்சல் பண்ணா 40. அப்போ எஸ்பி, இங்க எஸ்பினா என்னது? 1 kg சுகர், 1 kg சுகரோட செல்லிங் பிரைஸ் வந்து 40 rupees. ஆனா அவன் என்ன கேட்கிறான்? 5 kg சுகரோட செல்லிங் பிரைஸ் கேட்கிறான். அப்போ 1 kg சுகரோட செல்லிங் பிரைஸ் 40 rupees அப்படின்னா 5 kg எவ்வளோ? 40 rupees. 5 kg எவ்வளோ? 200 rupees தானே. இதான் ஆன்சர். இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட். இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இதை. ஏன்னா கொஞ்சம் இதுக்கு அடுத்து நான் அந்த ஷார்ட்கட் சொல்ல போறேன். நம்மளுக்கு தேவை டைமிங்குள்ள போடணும். டக்குன்னு அந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கு டக்குன்னு ஐடியா வரல அப்படின்னா நல்லா ஞாபகம் வந்துடும். இன்கேஸ் வரலன்னா நீங்க இப்படி இந்த மெத்தட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ட்ரிக்கு சொல்றேன், நான் இதை மட்டும் அழிச்சுக்கிறேன். பாருங்க, சுவேகா வந்துட்டு 36 கிலோ அரிசியை வாங்கிட்டு வரா. இப்போ நல்லா கவனிங்க, இது ஷார்ட்கட்டு, உங்களுக்கே வந்து சூப்பரா இருக்கும். இப்படியும் சால்வ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சுவேகான்ற பொண்ணு வந்து 36 கிலோ அரிசியை வாங்கிட்டு வாங்குறா. அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்துருச்சு. இப்போ 36 கிலோ இருக்கு. அந்த 36 கிலோவை இப்போ உங்களுக்கு விற்கிது. அப்படி விற்கிறப்போ ப்ராஃபிட் அதுல எவ்வளவு கிடைக்குது? நீங்க அந்த 36 கிலோ இப்போ நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதாவது அந்த பொண்ணு, இப்போ அந்த பொண்ணு தான் வந்து நான், சுவேகான்ற பொண்ணு தான் நான். இப்போ நான் உங்களுக்கு 36 கிலோ அரிசி நான் உங்களுக்கு வித்துட்டேன். அப்படி வித்துட்டா நீங்க அதுக்கான அமௌண்ட் எனக்கு கொடுத்துருவீங்க. ஆனா என்னன்னா, அந்த 36 கிலோல எனக்கு எத்தனை கிலோ ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கான். இப்ப எனக்கு அந்த 36 கிலோல அவன் ப்ராஃபிட்ன்ற ஒரு டேம் கொடுத்துருக்கான்ல, எதுல கொடுத்துருக்கான்? கிலோகிராம்ல கொடுத்துருக்கானா? அப்ப எனக்கு அந்த 36 கிலோல 10 கிலோகிராமோட காஸ்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட். இப்போ 36 கிலோகிராம் இருக்கு. 36 கிலோகிராம நான் உங்களுக்கு விற்கிறேன். நான் தான் அந்த பொண்ணு, சுவேகான்ற பொண்ணு நானு. 36 கிலோகிராம நான் உங்களுக்கு விற்கிறேன். அப்படி விற்கிறப்ப எனக்கு அதுக்கான அமௌண்ட்லாம் கொடுத்துருவீங்க. ஓகே, அந்த அமௌண்ட்டை நீங்க மைண்டுக்கு கொண்டு வராங்க. அந்த 36 கிலோ இப்போ என்கிட்ட இருக்கு. அந்த 36 கிலோல எனக்கு ப்ராஃபிட் ஏதோ இருக்கும்ல, அந்த ப்ராஃபிட் அவன் வந்து கிலோகிராம்ல கொடுத்துருக்கான். எத்தனை கிலோகிராம்? எனக்கு 10 கிலோகிராம் வந்து ப்ராஃபிட். அப்போ இந்த 36 கிலோகிராம்ன்றது செல்லிங் பிரைஸ். 36 கிலோன்றது செல்லிங் பிரைஸ். அப்போ இந்த செல்லிங் பிரைஸோட ஃபார்முலா என்ன? காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். இப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்து 10 கிலோகிராம். 10 கிலோகிராம் தானே எனக்கு ப்ராஃபிட். செல்லிங் பிரைஸ்ல எனக்கு 10 கிலோகிராம் வந்து ப்ராஃபிட். அப்போ காஸ்ட் பிரைஸ் எத்தனை? 26 கிலோகிராம் தானே. இது எடுத்து எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ 26 கிலோகிராம் தானே அதாவது காஸ்ட் பிரைஸ் கிலோகிராம்ல. 26 கிலோகிராம் தான் காஸ்ட் பிரைஸ். அப்போ இந்த 26 கிலோகிராம் தான் காஸ்ட் பிரைஸ். எவ்வளோ அவன் கொடுத்துருக்குது? 1040 ரூபா. நமக்கு தேவை 1 கிலோகிராம் எவ்வளோன்னு பார்ப்போம். இது அதே கேன்சல் பண்ணா 40 ருபீஸ்னு வருமா? 1 கிலோகிராமோட இது ருபீஸ் வந்து 40 ருபீஸ். அதே வந்துருச்சா? அப்போ 5 கிலோகிராம் என்னது? 200 ருபீஸ். இது ஈஸியா இருக்குல்ல? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 81 பாருங்க.
இது வந்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ப்ரிலிம்ஸ்ல கேட்டது 2023ல. Pawan purchases 70 articles for rupees 16,875 and sells them at a loss equal to the selling price of 5 articles. What will be the selling price of 1 article? அதாவது நம்ம அதே மாதிரி பண்ணுவோமா? இது எத்தனை சம்? 81. பவன் வந்து 70 ஆர்டிகல்ஸை பர்ச்சேஸ் பண்றாரு. இங்க வந்து நான் அந்த ஃபார்முலா படி எழுதிக்கிறேன். அதாவது இங்க லாஸ்னா நமக்கு ஃபார்முலா நல்லா தெரியும். என்னது? லாஸோட ஃபார்முலா என்ன? செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் தான் லாஸோட ஃபார்முலா. இப்போ வந்து லாஸ் நமக்கு என்னதான் இருக்கு? லாஸ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 5 ஆர்டிகல். அதனால நான் 5 எஸ்பின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பவன் பர்ச்சேசஸ் 70 ஆர்டிகல்ஸ். அப்ப 70 ஆர்டிகல்ஸையும் வாங்கியிருப்பாரு, 70 ஆர்டிகல்ஸையும் வித்திருப்பாரு. நம்ம அதே மாதிரி சொன்னதுதான். 1 ஆர்டிகிளோட காஸ்ட் பிரைஸை நான் சிபின்னு வச்சுக்கிறேன். 1 ஆர்டிகிளோட செல்லிங் பிரைஸை நான் எஸ்பின்னு வச்சுக்கிறேன். அப்போ 70 சிபி மைனஸ் 70 எஸ்பி இப்படி எடுத்துப்போமா? இப்போ நான் சிபி எல்லாம் ஒரே சைடு வச்சுக்கிறேன். இந்த 7 எஸ்பி எல்லாம் நான் ஒரே சைடு வச்சுக்கிறேன். இந்த 70 எஸ்பி இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன வரும்? 75 எஸ்பின்னு வருமா? ஈக்குவல் டு 70 சிபின்னு வருமா? நமக்கு நல்லா தெரியும். இந்த 70யோட காஸ்ட் பிரைஸ் என்ன? 16,875. 75 எஸ்பி நான் அப்படியே போட்டுக்கிறேன். இதை கேன்சல் பண்ணுவோமா? 25ல கேன்சல் பண்ணிவோம்ப்பா. 25ல கேன்சல் பண்ணா 325 சார் 175. இங்க கேன்சல் பண்ணோம்னா 6 இருக்கா? 150ல வந்து 6 இருக்கு. 2 4 6. ஆமா 6 இருக்கு. அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 18 இருக்கு. அப்போ 7, அப்போ 12, அப்போ இங்க ஒரு 5. 25ல கேன்சல் பண்ணோம்னா 25 டேபிள்ஸ்லாம் படிச்சு வச்சுக்கணும். இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணோம்னா 2 2 1 5. கரெக்ட் ஆன்சரு? கரெக்ட். அப்ப இந்த கொஸ்டினோட என்ன கேட்டிருக்கான்? 1 ஆர்டிகிளோட செல்லிங் பிரைஸ். அதாவது இங்க வெறும் செல்லிங் பிரைஸ் தான் இருக்கு. வெறும் செல்லிங் பிரைஸ்னா முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். 1 ஆர்டிகிளோட செல்லிங் பிரைஸ் வந்து 225 rupees. ஆன்சர். இப்படி எடுத்து எழுதுறதா முக்கியம். ஏன் நம்ம முன்னாடி ப்ராஃபிட்னு வச்சோம், ஏன் இங்க லாஸ்ன்னு வச்சோம், அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கவே தேவையில்ல. முன்னாடி ப்ராஃபிட்னு கேட்டனால நம்ம ப்ராஃபிட் ஃபார்ம்ல எழுதணும். இங்க லாஸ்ன்னு கொடுத்துருக்கனால லாஸ் ஃபார்ம்ல எழுதுறோம். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க நான் அப்ப மாதிரி எழுதிக்கிறேன். 1 ஆர்டிக்கிளோட காஸ்ட் பிரைஸ் வந்து நான் சிபின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி 1 ஆர்டிக்கிளோட செல்லிங் பிரைஸ் வந்து நான் எஸ்பின்னு வச்சுக்கிறேன். அந்த மாதிரி தானே வச்சோம் லாஸ்ட் சம்லையும். ஏதோ நான் ஒரு அமௌண்ட்டை விற்கிறேன், அந்த அமௌண்ட்டை நான் எஸ்பின்னு வச்சுக்கிறேன். விற்கிற அமௌண்ட் நான் ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கேன் 1 ஆர்டிக்கிள், அதை நான் சிபின்னு வச்சுக்கிறேன். அப்போ நான் 1 ஆர்டிக்கிளோட காஸ்ட் பிரைஸ் நான் சிபின்னு வச்சா அப்போ 70 ஆர்டிக்கிளோட காஸ்ட் பிரைஸ் 70 எஸ்பி தானே. அதே மாதிரி 1 ஆர்டிக்கிளோட செல்லிங் பிரைஸ் சரி எஸ்பினா 70 ஆர்டிக்கிளோட எஸ்பி எவ்வளோ? 70 எஸ்பி தானே. ப்ராஃபிட் நான் லாஸை வந்து 5 எஸ்பின்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவன் லாஸ்ன்ற டைம் எஸ்பியில் தான் கொடுத்துருக்கான். நான் 5 எஸ்பின்னு வச்சுக்கிட்டேன். ஈக்குவேட் பண்ணுறேன். ஆன்சர் வந்துருச்சு. ஈஸி தானே? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம சேனல்ல கண்டென்ட்லாம் கரெக்டாக தானே போய்கிட்டு இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சியோ ரயில்வேஸோ படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 82. The profit obtained when 60 shares are sold is equal to the cost price of 45 shares. What is the percentage profit obtained when 21 shares are given free with the sale of 77 shares? இது வந்து நெக்ஸ்ட் மாடல் 82. நல்லா கவனிங்க. இந்த ப்ராஃபிட் அப்டைன்டு, ப்ராஃபிட் கிடைக்குது. எதனால கிடைக்குது? when 60 shares are sold. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கிறேன். ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட்டோட ஃபார்முலா நமக்கு என்ன? நம்ம ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்? நம்ம செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருமா? இதானே? இல்லை நான் இப்படி கூட எழுதுவேனா? இப்படி எழுதலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா என்ன? இப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வேணும்ப்பா. ஃபர்ஸ்ட் உள்ள காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். நான் ஏதோ ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்கிறேன். ஏன்னா இது ஏன் ப்ராஃபிட்னு இது பண்ணுறேன் அப்படின்னா ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் லைனே கொடுத்துட்டாங்க இந்த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் ப்ராஃபிட்னு வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். லாஸும் கொடுத்துருந்தா லாஸ் வச்சு நம்ம எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. எதனால கிடைக்குது? த ப்ராஃபிட் அப்டைன் when 60 shares are sold.
அதனால நான் எஸ்பி என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா 60 ஷேர்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 60ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா 60 ஷேர்ஸ் தான் விற்கிறேன். அப்படி விற்கிறனால 60 shares are sold is equal to the cost price of 45 shares அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்க வந்து காஸ்ட் பிரைஸ் 45 shares போட்டக்கூடாது. நல்லா கவனிங்க. இந்த ப்ராஃபிட் அப்டைன்ட் அந்த லைனுக்கு தான் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 45 shares. இந்த ப்ராஃபிட் அப்டைன்ட் ப்ராஃபிட் கிடைக்குது எதனால? வென் எதனாலன்னு சொல்ல முடியாது. இந்த ப்ராஃபிட் அப்டைன்ட் எப்போனா வென் 60 shares are sold 60 shares விற்கிறப்ப ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? இஸ் ஈக்குவல் டு த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 45 shares. அப்போ நான் இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் என்ன பண்றேன் 45 சிபி அப்படின்னு கூட நான் வச்சுக்கிறேன். இதை வந்து இப்படி வச்சுப்போம். அந்த மாதிரி வச்சாதான் கன்ஃபியூஸ் ஆகாது. இதை வந்து 60 எஸ்பின்னு வச்சுக்கிறேன். இதை வந்து 45 சிபின்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த ப்ராஃபிட் தான் 45 சிபியா இருக்கு. அப்படிதானே கொடுத்துருக்கான். அந்த ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 45 shares. அந்த ஊடால இருக்கிற 60 shares விற்கிறன்றது லைனு. இப்போ 45 சிபி. நமக்கு இங்க காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கதான் நம்ம வந்து மைண்டை கொஞ்சம் ட்ரிக் பண்ணி யோசிக்கணும். 60 சேரை நான் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் 60 சேரை விற்கிறேன். எனக்கு எப்படி சேர் வந்திருக்கும்? நான் 60 சேர் வாங்கியிருப்பேன். அவ்வளவுதான். 60 சிபி. புரிஞ்சா? இந்த டைம் எடுத்துட்டா சம் கதம். இந்த டைம் எடுத்துட்டா 60 சேர் விற்கிறேன். இந்த ப்ராஃபிட் இஸ் அப்டைன்ட் when 60 shares are sold. 60 shares விற்கிறனால எனக்கு ப்ராஃபிட் அப்டைன்ட். அந்த ப்ராஃபிட் அப்டைன்ட் தான் ஈக்குவல். எதுக்கு ஈக்குவலா இருக்கு? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 45 shares. எனக்கு இங்க காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 45 sharesனா ப்ராஃபிட் தான் இங்க குறிக்குது. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ்க்கு வருவோம். நான் 60 shares விற்கிறேன்னா நான் 60 shares வாங்கியிருப்பேங்க. என்கிட்ட 60 shares இருக்கும். நான் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கி வச்சிருப்பேன். 60 shares விற்கிறனால உங்களுக்கு 60 share நான் உங்களுக்கு விற்க முடியுது. ஏன் 60 share இருக்கனால. இது 45ன்றது ப்ராஃபிட் டேம். இப்போ பாருங்க 60 எஸ்பி இதை ஆட் பண்ணா 105 சிபி. நான் ஃபர்தரா கேன்சல் பண்றேன். இதையும் கேன்சல் பண்ணா ஃபர்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணி பார்ப்போம். 21. இதை 5ஆல கேன்சல் பண்ணா 12. இதை 3ஆல கேன்சல் பண்ணா 4. இதை 3ஆல கேன்சல் பண்ணா 7. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். இங்க எஸ்பி இருக்கு, இங்க சிபி இருக்கு. எஸ்பி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா சிபி ஈக்குவல் டு இந்த 7 அப்படியே நான் வச்சுக்கிறேன். இங்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 4 இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு போறப்ப டிவைட்ல போகும். ஏன்னா இங்க மல்டிபிள் இருக்கு 4 × எஸ்பினால. அதனால 4 இப்படி நான் எடுத்துக்கிட்டேன். நான் இங்க கூட எடுத்து எழுதிக்கிறேன். எஸ்பி சாரி ஃபர்ஸ்ட் சிபி எழுதிப்போம். சிபி எஸ்பி. சிபியோட ரேஷியோ 4, எஸ்பியோட ரேஷியோ 7. எடுத்து எழுதிட்டோமா? அவன் இந்த இடத்துல கேட்டிருக்கலாம். இந்த இடத்துல ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்னன்னா இதுக்கு டிஃபரன்ஷியேட் என்னது 3/4 × 100. அதுக்கடுத்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அப்போ இந்த கொஸ்டின் வந்து மெயின்ஸ் கொஸ்டினா தான் இருக்கும். மெயின்ஸ்லாம் இந்த மாதிரி கேட்பான். நெக்ஸ்ட் அவன் என்ன சொல்லியிருக்கான்? மேபி ப்ரிலிம்ஸ்லையும் ட்விஸ்ட், அதாவது கஷ்டமா கேட்கணும் அப்படின்னா இப்படி கேட்டுருவான். நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்காம பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன கேட்டிருக்கான்? அப்டைன்ட் when 21 shares are given free with the sale of 77 shares. இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்கறான். ஆனா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். என்னன்னா 77 ஷேர் விற்கிறப்போ 21 ஷேர் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்ப நான் இருக்கேன்ப்பா, நான் உங்களுக்கு 77 ஷேர்ஸ் வந்து நான் உங்களுக்கு விற்க போறேன். நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு ஆஃபர் பண்றீங்க. எனக்கு அதாவது பேரம் பேசுறீங்க. 21 ஷேர்ஸ் ஃப்ரீயா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஷேர்ஸ் கொடுத்துருக்கேன்? 77 வந்து நான் உங்களுக்கு வித்துருக்கேன். 77 வந்துட்டு என் கையில இருக்கு. எக்ஸ்ட்ரா நிறைய சேர் இருக்கு. நீங்க வந்து 77 சேர்ஸ் கேட்குறீங்க அமௌண்ட் கொடுத்து. ஆனா நீங்க எனக்கு என்ன இது பண்றீங்க? 21 சேர்ஸ் ஃப்ரீயா கொடுங்கப்பா. இப்ப நீங்க வந்து என் நண்பர், நீங்க என்ன பண்றீங்க? என்கிட்ட 77 சேர்ஸ் வாங்க வரீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போவோம்ல. அந்த மாதிரி 21 சேர்ஸ் வந்து ஃப்ரீயா எடுத்துட்டு போறீங்க. அப்போ 21 சேர்ஸ் மொத்தம் என்கிட்ட எத்தனை சேர்ஸ் காலி ஆகுது? நீங்க வந்துட்டு போன பட்டி என் கடைக்கு 77 98 77 78 98 98 சேர்ஸ் வந்து காலி ஆகுது என் கடைக்கு. புரிஞ்சா? அதாவது 98 ஷேர்ஸ் காலி ஆகுது. ஏன்னா 21ன்றது ஃப்ரீ சேரு, 77 நான் உங்களுக்கு வித்திருக்கேன். அப்ப இந்த 98 ஷேர்ன்றது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் உங்களுக்கு 21 ஷேர் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஆனா எனக்கு ஹோல்சேல் கடைக்காரன் வந்து எனக்கு ஃப்ரீயா கொடுக்க மாட்டான்ல. அப்ப எனக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்ப இந்த 98 ஷேரோட காஸ்ட் பிரைஸ் என்கிட்ட இருக்கு. அப்போ இங்க ரிலேட் பண்ணுங்க இன்ட்டு 98. ஏன்னா காஸ்ட் பிரைஸ் நான் 98 ஷேர் வச்சிருப்பேன். அதுல 77 ஷேருக்கு நீங்க காசு தரீங்க. நான் உங்களுக்கு 98 ஷேர் வித்துட்டேன். அதுல நீங்க 77 ஷேருக்கு மட்டும்தான் எனக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க.
21 சேரை நீங்க ஃப்ரீயா எடுத்துட்டீங்க. அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் என்ன? 21 சேரை சேர்க்கக்கூடாது. நீங்க வாங்கிட்டு காசு கொடுத்து என்கிட்ட வாங்கிட்டு போனீங்களே, எத்தனை சேரு? 77 சேரு. இதுக்குதான் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எடுக்கணும். புரிஞ்சா? இந்த கன்ஃபியூஷன் இல்லையே. ஒன்ஸ் புரியல அப்படின்னா நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க, புரியும். இதை கேன்சல் பண்ணுவோமா? இதுல எந்த டவுட் இல்லையே. இதை கேன்சல் பண்ணா 7ஐயும் 98ஐயும் கேன்சல் பண்ணா 1 7s are 7, ரிமைனிங் 2 14. நெக்ஸ்ட் இதை 7ஆல கேன்சல் பண்ணா 2, இதை 7ஆல கேன்சல் பண்ணா 11. அப்போ இங்க 4 into 2, இங்க ரிமைனிங் 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ 4 into 2 8, அங்க ஒரு 11. நான் எங்க போட்டுக்கிறேன்? இதை நான் ரப் பண்ணிடவா? இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் ரப் பண்ணிடுறேன். அப்போ 4 into 2 8, அங்க ஒரு 11. எவ்வளவு ப்ராஃபிட்? 300 ரேஷியோல ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் வந்து எதுல பார்க்கணும்? காஸ்ட் பிரைஸ்ல தான் பார்க்கணும். 8 1/8 ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 12.5. அப்ப 3/8 ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 12.5 into 3. அப்ப ஆன்சர் 37.5% தான் இருக்கணும். டிஸ்பிளே ஆகுதுல? ஆன்சர் வந்து 37.5% தான் ஆன்சர். இல்ல நீங்க இன்ட்டு 100% போட்டாலும் சரி, இதான் ஆன்சர் வரப்போகுது. இல்ல இந்த கன்ஃபியூஷன் இல்ல. 82. இதை நம்ம எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா பாதிசம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அந்த டைமை புரிஞ்சுக்கணும். என்கிட்ட நான் வந்து நீங்க என்கிட்ட ஃப்ரீயா வாங்கிட்டு போறீங்க, ஆனா நான் வந்து ஹோல்சேல் கடையில எனக்கு ஃப்ரீயா கொடுத்தானா இல்ல. என்கிட்ட அப்ப நான் 98 சேரையும் நான் காசு கொடுத்தா வாங்கியிருக்கேன். ஆனா நீங்க வந்து என்கிட்ட 77 சேருக்கு மட்டும் தான் காசு கொடுக்குறீங்க. அதனாலதான் செல்லிங் பிரைஸே 77 மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா அதுக்கு மட்டும் தான் நீங்க எனக்கு காசு கொடுத்துருக்கீங்க. ஆனா நான் ஏன் இங்க 98 மல்டிப்ளை பண்றேன் காஸ்ட் பிரைஸ்ல? ஏன்னா நான் வந்து காஸ்ட் பிரைஸ் நான் அந்த 21 சேருக்கும் 21 எத்தனை சேர் ஃப்ரீயா கொடுத்தேன்? 21 சேர். 21 சேருக்கு வந்து நீங்க ஃப்ரீயா வாங்கிட்டு போயிருக்கீங்க. ஆனா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த 21 சேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த 77 சேருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அப்ப டோட்டலா 98 சேருக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால 98 பண்ணியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன் இங்க பண்ணோம்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸோட ரேஷியோ. புரிஞ்சுதானே? காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 83 பார்ப்போம். 83 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடை வச்சிருக்கோம், நான் கடை வச்சிருக்கேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஹோல்சேல் கடைக்கு போறேன். மொத்தமா ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கடைக்கு போயிட்டு நான் 2 சட்டை வாங்கிட்டு வரேன் என் கடையில விற்கிறதுக்காக. நீங்க வந்து என் கடையில பர்ச்சேஸ் பண்றப்போ என் கடையில 2 சட்டை உங்களுக்கு நான் விற்கணும்னு நினைக்கிறேன். நான் அதனால என்ன பண்றேன், 2 சட்டையை வாங்கிட்டு வரேன். 2 சட்டையுமே ஒரே விலைக்கு வாங்கிட்டு வரேன். அதாவது 2 சட்டை இருக்கு, ஒன்று ப்ளூ கலர் சட்டை, இன்னொன்று வந்து கிரீன் கலர் சட்டை. 2 சட்டையுமே 1000 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன். அப்ப எனக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? ஒரு சட்டைக்கான பிரைஸ் வந்து 1000 ரூபான்னு கொடுக்குறேன். அப்போ ஒரு சட்டைக்கான காஸ்ட் பிரைஸ் வந்து 1000 ரூபா, 2 சட்டைக்கான காஸ்ட் பிரைஸும் சேர்த்தோம்னா 2000 ரூபா நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, காஸ்ட் பிரைஸ் ஒரு சட்டைக்கான பிரைஸ் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ளூ, இது வந்து கிரீன் ஷர்ட். நல்லா கவனிங்க. இதை வந்துட்டு 1000 ரூபீஸ்க்கு நான் வாங்கிட்டு வரேன். ஏன்னா இது காஸ்ட் பிரைஸ் தானே. இதை வந்துட்டு 1000 ரூபீஸ்க்கு நான் வாங்கிட்டு வரேன். நான் என்ன பண்றேன், இப்போ என் கடையில 2 சட்டையுமே இருக்கு. ப்ளூ கலர் சட்டை இருக்கு, கிரீன் கலர் சட்டை இருக்கு. இந்த ப்ளூ கலர் சட்டையை நான் 10% ப்ராஃபிட்க்கு வச்சு விற்கிறேன். இந்த ப்ளூ கலர் சட்டையை வந்து 10% ப்ராஃபிட்க்கு வச்சு விற்கிறேன். ப்ராஃபிட்னால ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஆனா இந்த கிரீன் கலர் சட்டை வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. நீங்களும் வந்து என்கிட்ட இது பண்றீங்க, இது நல்லாவே இல்லை, நான் இப்போ 10% குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 10% குறைச்சு நான் வித்துறேன். இதை வந்து 10% நான் குறைச்சு வித்துறேன். குறைச்சனா லாஸுக்கு வித்துறேன். அப்போ மைனஸ், லாஸ்னால மைனஸ். இப்போ எனக்கு இங்க என்ன வேணும்னா, இப்போ நான் அந்த 2 சட்டையுமே நான் வித்துட்டேன். ஒருத்தவங்க வரீங்க ப்ராஃபிட்டுக்கு ப்ளூ கலர் சட்டையை வாங்கிட்டு போயிருங்க, இன்னொருத்தவங்க வரீங்க அவங்க வந்து லாஸுக்கு வந்து கிரீன் சட்டையை வாங்கிட்டு போயிருங்க. எவ்வளவு ப்ராஃபிட்? 10% ப்ராஃபிட். எவ்வளவு லாஸ்? 10% லாஸ். இப்போ எனக்கு இங்க என்ன வேணும் அப்படின்னா, ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓவராலா எனக்கு இந்த 2 சட்டை வித்ததுனால எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா இல்ல லாஸ் கிடைச்சிருக்கா பெர்சன்டேஜ்ல, அது எனக்கு இப்போ தெரியணும். அதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு பேரு டீவியேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு வந்து டீவியேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலா இதை எப்படி பண்ணுவோம்? நார்மலா அதாவது ப்ளூ கலர் சட்டை
1000 ரூபா காஸ்ட் ப்ரைஸ், 10% ப்ராஃபிட்க்கு வச்சு விற்கிறேன். அப்போ 10% ப்ராஃபிட்னா இது 100%, இதுதான் 100% எடுத்துக்கிறோம். அப்போ 10% ப்ராஃபிட்னா 110%. இந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும், இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ 11 × 100 வந்து 1100 ரூபாய்க்கு இந்த சட்டையை நான் வித்திருப்பேன். அதே மாதிரி கிரீன் ஷர்ட்டை வந்து நான் என்ன பண்றேன், அதே 1000 ரூபா என்னோட காஸ்ட் ப்ரைஸ், கீழே வந்து 100%. ஆனா இதை நான் என்ன பண்றேன், 10% குறைச்சி வைக்கிறேன் லாஸுக்கு. அப்போ 90%. இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும், இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 9 × 100 வந்து 900 ருபீஸ், இங்க வந்து 1100 ருபீஸ். அதாவது ப்ளூ சட்டையை 1100 ரூபாய்க்கு விற்கிறேன், கிரீன் சட்டையை 900 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ எனக்கு கையில 2 சட்டை வித்துனாலும் எவ்வளவு இருக்கும், 2000 ரூபா இருக்கும். ஏன்னா 1100ஐயும் 900ஐயும் கூட்டினாலும் 2000 ருபீஸ் தான். அப்ப எனக்கு இங்க பாருங்க, ஆல்ரெடி 2000 ரூபா கொடுத்தா இந்த 2 சட்டையுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். 1000 ரூபா சட்டை கொடுத்து, ப்ளூ கலர் சட்டையும் 1000 ரூபா, கிரீன் கலர் சட்டையும் 1000 ரூபான்னு. ஆனா இதுல வந்து 10% குறைச்சு விற்கிறேன் கிரீன் சட்டையில, இதுல வந்து ப்ளூ சட்டையில 10% கூட வச்சு விற்கிறேன். ஆனா அப்படி வித்துமே எனக்கு எவ்வளவு அதே காசு கிடைச்சிருக்கு, 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. எனக்கு இங்க காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, 2000 ருபீஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, 2000 ருபீஸ். இப்போ எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட்டா லாஸான்னு நமக்கு தெரியணும். நான் என்ன பண்றேன், ரேஷியோ வச்சுக்கிறேன். இதையும் கேன்சல் பண்ணோம்னா 1, இதோட எவ்வளவு கூட இருக்கு, எதுவுமே கூட இல்லை. அப்போ ஜீரோன்னு வச்சுக்குமா, எதுல இருந்து காஸ்ட் பிரைஸ் 1. அப்போ ஜீரோ டிவைட்ல வந்து, அதாவது டினாமினேட்டர்ல எந்த நம்பர் இருந்தாலும் சரி, நியூமரேட்டர்ல 0 இருந்தா எனிதிங் வேல்யூ வந்து 0 தான். அப்ப 0%. அப்படின்னா எனக்கு இங்க ப்ராஃபிட்டும் கிடையாது, எனக்கு லாஸும் கிடையாது. அதானே, ஏன்னா 2000 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் இப்போ 0% வந்திருக்கு. இப்போ எனக்கு இங்க ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. இவ்வளவு ஸ்டெப் பண்ணணுமா, பண்ணக்கூடாது. இதுக்குதான் ஷார்ட் அப்ரோச், அதாவது டீவியேஷன் அப்ரோச். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப எனக்கு ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் வேணும். நம்ம இப்படிதான் கண்டே பிடிக்கணும். இதுதான் மெத்தட், டீவியேஷன் மெத்தட். இப்ப நான் என்ன பண்றேன், இதை ரேஷியோல வச்சுக்கிறேன். இந்த 1000 கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ 1, இங்க 1 இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × +10% எவ்வளோ, +10% தான். 1 × 1 மல்டிப்ளை எனிதிங் 1 தான், எக்ஸப்ட் 0 தவிர. நெக்ஸ்ட் 1 × -10% எவ்வளோ, -10%. இப்படி எழுதிக்கிறோமா, டிவைட்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 1 + 1 எவ்வளோ, 2. இப்போ பாருங்க, +10% -10% வேல்யூ என்ன, 0 பவர் டிவைட்ல 2 இருக்கு. அதே இங்க பெர்சன்டேஜ்னால பெர்சன்டேஜ். அப்ப இங்க என்னது, அதே மாதிரி தான். நியூமரேட்டர்ல 0 இருந்தாலே நம்மளுக்கு ஆன்சர் என்ன, 0 இருந்தா 0 தான். அப்ப இங்க வந்து அவ்வளவு கால்குலேட் பண்ணி நம்ம 0 தான் கண்டுபிடிச்சோம், இங்கேயும் 0 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த அப்ரோச் ஈஸியா இருக்குல்ல, இதை பேர் டீவியேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு இப்படி விற்கிறனால எனக்கு ஆன்சர் என்ன, ஓவராலா எனக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ். அதான் எனக்கு இங்க ஆன்சர். ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. இது எப்படி பண்ணணும் புரிஞ்சா? இப்ப இதே மாதிரிதான் சம் சால்வ் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன், +10%. இந்த 1ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன், -10%. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன், 1 + 1 2. இதுதான் நம்மளுக்கு இங்க ஓவரால் கிடைக்க போகுது. இதை வந்து நம்ம அதாவது சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்க போகுது. இதுல எந்த டவுட்டும் இல்லையில, புரியலாம் ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இதுதான் மெத்தட், இதுதான் வந்து டீவியேஷன் மெத்தட். இப்போ பாருங்க, 83. A man bought 2 articles for ₹4,158 each. ஈச்னா என்னது, 2 ஆர்டிகிள் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஈச்னா ஒவ்வொரு ஆர்டிகிளோட பிரைஸும் 4158 ரூபா. அதான் மீனிங் ஈச்னா. இந்த இடத்துல A man bought 2 articles for ₹4,158 ஈச்னா ஒவ்வொரு ஆர்டிகிளையும் 4158 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. He sold one article at 15% loss. Then at what percentage profit the other articles should be sold so that no profit or loss percentage is earned. அது நல்லா கவனிங்க. இது காஸ்ட் பிரைஸ், இது ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள், இது செகண்ட் ஆர்டிகிள்.
ஃபர்ஸ்ட் ஆர்டிகிளும் 4188 ரூபா ருபீஸ் தான். என் காஸ்ட் ப்ரைஸ் ஆனால் ஏன்னா வாங்கிட்டு வந்திருக்காரு பாட் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் 4188 ரூபா. ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் எவ்வளோ பெர்சன்டேஜ் விற்கிறாரு? 15% லாஸ்க்கு விற்கிறாரு. அப்போ -15%. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க? then at what percentage profit the other articles would be sold. நமக்கு இதுதான் இந்த ஆர்டிகிள் எவ்வளோ பெர்சன்டேஜ் விற்கிறாங்க அப்படின்றதான் நமக்கு ஆன்சரே கேட்டிருக்காங்க. then ஓவராலா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எத்தனை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? then at what percentage profit the other articles would be sold so that no profit or loss percentage is earned. இங்க ஏதோ ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க, ஓவரால் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் லாஸ் கிடைச்சிருக்கு? ப்ராஃபிட்டோ லாஸோ 0%. அது எந்த ஒரு ப்ராஃபிட்மே எந்த ஒரு லாஸ்மே கிடைக்கல. அப்போ இந்த இடத்துல என்ன ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சா? நான் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கிறேன், X% வச்சுக்கிறேன். இந்த X% நமக்கு ஆன்சர் இங்கே ஏன் 0 போட்டுன்னு தெரியுதுல? ஓவராலா வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ கிடைக்கல, அதனால நான் 0% எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்க அதே மாதிரி தான் இதையும் கேன்சல் பண்ணிடுறேன். 1 into -15% எவ்வளோ? -15%. நெக்ஸ்ட் 1 into X% எவ்வளோ? இங்கே எதுவுமே இல்லை, அதனால நான் ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா அவன் கொடுத்துட்டான் then at what percentage profit. அப்போ இங்கே ப்ராஃபிட் தான், ப்ளஸ் போடனாலும் சரி போடாமல் இருந்தாலும் சரி, நான் போடனாலும் போட்டுக்கலாம். 1 into X%, அப்போ ப்ளஸ் X% divided by 1 + 1 2 ஈக்குவல் டு ஓவரால் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் இங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன் போன மெத்தடில் அந்த கான்செப்ட் பார்க்குறப்ப. அப்போ ஓவரால் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோ? 0%. இப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிவைடரில் 2 இருக்கு டினாமினேட்டரில், அப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகிறப்ப நியூமரேட்டரில் போகும். அப்போ 0 into 2ன்னு வரும். 0 × anything வந்து 0 தான், அப்போ 0%. இப்போ நமக்கு என்ன தேவை? இந்த X% தேவை. நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது வந்து ப்ளஸில் தான் இருக்கு, அப்போ அங்கிட்டு போகிறப்ப அதாவது ப்ளஸ்ன்ற இதில் இருக்கு மல்டிப்ளிகேஷன் இல்லாமல். ஆனால் இங்கே என்ன டேர்ம்ல இருக்கு? -15% இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகிறப்ப +15%. அப்போ இங்கே ஆன்சர் என்ன? 15% தான் ப்ராஃபிட். ரொம்ப ஈஸி தானே? இந்த 4188 தேவையே இல்லை, ரெண்டும் சேம்னு சொன்னாலே நம்ம புரியறதுக்காக எடுத்து எழுதி கேன்சல் பண்ணுறேன். அப்படியே போட்டு கால்குலேட் பண்ணிடணும். காப்பி பண்ணிக்கோங்க. எத்தனை சம்மு? 83. இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். கீழே டிவிஷன்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க 84. A man bought 2 articles for ₹3,050 each. He sold one article at 13% and another at 25%. The total profit percentage he earned is அதாவது 84. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டும் சேம். நான் என்ன பண்ணிக்கிறேன்? 1:1 வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து எவ்வளோக்கு விற்கிறாரு? 13% ப்ராஃபிட்க்கு வச்சு விற்கிறாரு. செகண்ட் இதை வந்துட்டு 25% ப்ராஃபிட்க்கு வச்சு விற்கிறாரு. ஓவரால் கேட்குறாங்க, ஓவரால் இங்கே கேட்குறாங்க. அப்போ 1 into 13% 13% ப்ளஸ் 1 into 25% 25% ப்ளஸ் அதாவது இங்கே ப்ளஸ் டிவைட் 1 + 1 எவ்வளோ? 2. இது ரெண்டும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 25 38%. 38% டிவைடட் பை 2 எவ்வளோ? 19% தான் ஆன்சர். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 85th. இது வந்து SSC CHSL Tier 2ல கேட்ட கொஸ்டின். A trader buys 2 articles for ₹3,000 each article. While selling, he earns a profit of 10% on one and losses 20% on the other. What will be his overall loss percentage? 85th மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். அதாவது ரெண்டுமே ஒரே அமௌண்ட் காஸ்ட் ப்ரைஸ்னால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1:1 வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு 10% ப்ராஃபிட். ஏன் ப்ராஃபிட் தானே? ஆமாம் 10% ப்ராஃபிட்டு. செகண்ட் இதை வந்துட்டு 20% லாஸுக்கு. ஓவரால் கேட்குறாங்க 1 into 10% 10%, 1 into -20% -20%, டிவைட் பை 1 + 1 2. ப்ளஸ் 10ஐயும் -20ஐயும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? +20ஐயும் -20ஐயும் மைனஸ் பண்ணா, ஏன்னா இப்படி தானே இருக்கு. அப்போ என்ன வரும்? -10% டிவைட் பை 2. கரெக்ட் தானே? இதை கேன்சல் பண்ணால் -5%. இப்போ மைனஸ்னா என்னது? லாஸ்.
அப்போ 5% லாஸ். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 86 பாருங்க. A man bought 3 articles for rupees 3000 each. He sold the articles respectively at 15% profit, 10% profit and 15% loss. The total profit or loss percentage he earned. இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் 3 ஆர்டிகல்ஸ் வாங்கியிருக்காரு. அப்போ 3 ஆர்டிகல்ஸ் 3000 ரூபா தான். ஈச் 3000 கேன்சல் பண்ணதான் போகிறோம். அதனால நான் 1 வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து 15% ப்ராஃபிட், செகண்ட் இது வந்து 10% ப்ராஃபிட் ரெஸ்பெக்டிவ்னால அப்படியே வரிசையாக போட்டுட்டு போகிறோம். தேர்ட் வந்து 15% லாஸ். இப்போ ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. 1 into 15% plus 15%, 1 into plus 10% plus 10%, 1 into minus 15% minus 15%, divided by 1 plus 1, 3, plus 15% minus 15% கேன்சல் ஆயிரும், plus 10% divided by 3. அப்போ பிளஸ்னா ப்ராஃபிட் தான். ஆன்சர் என்ன? ப்ராஃபிட் 10% divided by 3 தான் ஆன்சர். என்ன கன்ஃபியூஷன் இல்லையில? புரிஞ்சுல? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல இது போதும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஈஸியாக தானே இருக்கு. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாளைக்கு கிளாஸ்ல இதோட கண்டினியூஷன் பார்ப்போம். பை.